ஐயா ஏழை எவ்வளவு தானே கேக்கீங்க? ஆமா. ஒரு யானையை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க கூப்பிடு. யானை மேல வீரனை ஏத்துங்க. ஏத்துங்க. கையில ஒரு கவனை கொடுங்க. கவனை கொடுங்க. கல்ல வைங்க. கல்ல வைங்க. கல்ல எரிய சொல்லுங்க. எரிய சொல்லுங்க. கல் போன உயரம் தூரம் என் பொண்டாட்டிக்கு அதுதான் ஏலம். அதேதான் ஏலம். அது நிறைய பொன்பொருளை கொடுக்கணும். சரி, அதுதான் ஏலம் என்றார். ஆமா. அதுக்கு அசந்தாரா? அசர்வாரா? வந்திருக்குது யாரு? குபேரன் அல்லவா? குபேரம்லாம் ஐயர் மாதிரி வந்திருக்காரு. ஆமா. ஹரிச்சந்திரா சம்மதம்னாரு. சரி, கல் எடுத்தாங்க, எரிந்தாங்க, கவனில வச்சு எரிந்தாங்க. போன தூரத்துக்கு பொன்பொருள் ஹரிச்சந்திரன் கிட்ட ஒப்படைச்சாரு. சரி சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வா போயிட்டு வா. சந்திரமதி அழைத்தார். இன்னொரு கையில மகள் லோகிதாசனையும் கையில எட்டி பிடிச்சாரு ஐயர். சரி, அப்ப பார்த்தார் ஹரிச்சந்திரன். ஐயா, என் மனைவிதான் ஏலம்னு சொன்னேன். மகனை ஏல விடல. என் மகனை ஏலம்னு நான் சொல்லலையே. சொல்லலையே ஐயா. என் மனைவியை அழைத்து போங்க. அழைத்து போங்க. என் மகனை இங்க விட்டுருங்களேன். சரி.